அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 minute சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் நியர் டு ஒரு நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 5 minutesனுடைய ஹை அண்ட் லோ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே 25,992 அண்ட் 26,067 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு அப்சைட் ரேலி அப்படிங்கிறது நம்ம என்ஜாய் பண்ணியிருந்துக்கலாம். அதுக்கப்புறமாக செகண்ட் டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம் அப்படின்னா ஹையும் கட் ஆகிட்டு நமக்கு லோவும் கட் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ இந்த இடங்கள் நமக்கு ரிவர்சல் ட்ரேட். எப்போவுமே டைமிங் கேண்டில் நம்ம ப்ரீவியஸாக வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரியும். டைமிங் கேண்டில் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேடில் கம்ப்ளீட்டாக எந்த அளவுக்கான ஸ்டாப் லாஸ் நமக்கு இங்கே ஹிட் ஆச்சோ அதை விடையும் டபுள் த ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு ரிவர்சல் ட்ரேடில் எப்போவுமே நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி இந்த இடங்கள் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் ஒன்ஸ் இந்த நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது 26,067 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகும் பொழுது நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேர்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நோட் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு ஃபால். அண்ட் மறுபடியும் நம்மளுடைய நம்பர்ஸான 25,992.75 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. இந்த இடங்கள் எல்லாமே நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணாமல் இருந்தாலும் இந்த டைமிங் கேண்டில் அண்ட் இந்த ரிவர்சல் நம்ம புல் பேக் ஃபார் ஷார்ட் நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். எக்ஸாக்டாக சப்போர்ட் ஆன இடமும் 25,861 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே இருந்து சப்போர்ட் ஆயிருந்தாங்க. இது நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். எவ்ரி வீடியோவில் சொல்கிற விஷயம் ஒன்று தான். மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 minute சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இரண்டுமே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியினுடைய க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட்டுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஒரு 58,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் க்ளோசிங்கும் சரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் நம்மளுடைய நம்பர்ஸில் ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸுடைய பவர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதை ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே. அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோக்குள்ளாகவே மார்க்கெட் ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ அதுக்குள்ளாகவே நமக்கு செகண்ட் டைமிங் கேண்டில் வந்திருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் எக்ஸாக்டாக இன்னையுடைய பேங்க் நிஃப்டியினுடைய ஹை அப்படிங்கிறது இதுதான். இதில் இருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால் கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். ஈவன் சிம்பிளான டைம் சைக்கிள் ஸ்ட்ராட்டஜி படி. அண்ட் சப்போர்ட் ஒரு நம்பர்ஸுமே நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக இருக்காங்க. இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது சென்செக்ஸினுடைய 5 minute சார்ட்டு. அகெயின் சென்செக்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இண்டெக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு பெரிய கேப் அப் அப்படிங்கிறதுல ஓப்பன் ஆயிருந்தாங்க பேஸ்ட் ஆன் த குளோபல் மார்க்கெட். ஈவன் தோ பெரிய கேப் அப்பாக இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு கேப் அப்லேயே போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு சைட் பை செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக புல் பேக் ஆன இடம் நம்மளுடைய நம்பர்ஸான 84,951 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து புல் பேக் ஆகிட்டு அதுக்கப்புறமாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது ஐஎக்ஸ் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்பெஷலி 23rd October இம்பார்ட்டண்டான டேட் அப்படிங்கிறது ஹெச்பிடி டேட் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஹெச்பிடி டேட்டில் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அதனுடைய ஹை அண்ட் லோ கம்மிங் டேஸில் ஒரு ட்ரெண்ட் டிசைட் பண்ணுறதுமான ஒரு டேட்டாக இருக்கும். அது இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி மட்டுமே ஐஎக்ஸ் மோர் தென் 4% வரைக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக ஒரு
கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஐஎக்ஸுமே கொடுத்துருந்தாங்க. எவ்ரிடே சொல்கிற மாதிரி ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒன் சைட் ரேலி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து இது மாதிரியான ட்ரேடில் நீங்கள் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எப்போ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இந்த நம்மளுடைய டெலிகிராம் சேனல் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்ல இந்த மொமெண்டம் கேண்டில் வந்து எப்போ வராங்க, எந்த இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம போஸ்ட் பண்ணினோம். ரீசன் வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்ம பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கேப்சர் பண்ண முடியும். மொமெண்டம் இல்லை அப்படின்னா இரண்டு பக்கமே நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் இட்டாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இது மாதிரி மொமெண்டம் வர டைமில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸாக்டாக இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறத பிஃபோராகவே நம்ம இன்டிமேட் பண்ணிட்டு இருந்தோம். சென்செக்ஸ் எஸ்ஜிஎக்ஸ் வந்து நம்ம நேற்று போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். எஸ்பெஷலி வந்து மோர் தென் 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத நேற்றுடைய வீடியோலையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக நேற்று ஒரு 400 வரைக்குமே நமக்கு க்ரீனில் இருந்த கிஃப்ட் நிஃப்டி சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். டார்கெட் அப்படிங்கிறது இதில் அச்சீவ் ஆயிருந்தாங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலில் பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுடைய வீடியோலேயும் நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்காங்க, ஒரு யூ பேட்டர்ன் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நேற்றே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் எஸ்டர்டே வீடியோ பார்த்துட்டு எந்த ஒரு ட்ரெண்டில் இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது வந்து நமக்கு நல்ல ஒரு புல் ரனில் இருக்காங்களே தவிர்த்து டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆஸ் ஆஃப் நோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். as of now இந்த இடங்களை வந்து கட் ஆகும் பொழுது நம்ம சொல்லிடும் 26 to 44 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 14th டேட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி இந்த இடங்கள் ஹை கட் ஆனதுலேருந்து நல்ல ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. as of now மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்களே தவிர்த்து டவுன் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து இப்போ வரைக்கும் இல்லை. எனி ஃபாலில் நம்ம வந்து லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும். ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ஒன்லி நம்ம ஒரு ஃபாலையும் நம்ம லாங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் அவர் டூல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நாளைக்கு வந்து நமக்கு வீக்லி க்ளோஸ் அப்படிங்கிறது இருக்குது. வீக்லி க்ளோஸ் அப்படிங்கிறது ஃப்ரைடே பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் டவுன் போகிறதுக்கான பொசிஷனலாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எஸ்பெஷலி நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் கேண்டிலோடைய ஹையரில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதனுடைய ஹையரில் மார்க் பண்ணி எந்த பக்கம் ட்ரேட் ஆகிறாங்களோ அந்த பக்கம் உங்களுடைய ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 15th அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் டேட். எஸ்பெஷலி வந்து 16th கேண்டில் வந்து அக்டோபர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 8th அக்டோபர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுலேருந்தே மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துட்டு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கும் அகெயின் வந்து இந்த 16thலேருந்துமே மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. as of now ரெட் கேண்டிலாக இருந்தாலும் டவுன் போகிறதுக்கான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் பொசிஷனலாக கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து மறுபடியும் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஒன்று தான். இது லாங்கில் இருக்காங்களா ஷார்ட்டில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நிஃப்டியில் சொன்னபடியே நமக்கு நேற்றுடைய வீடியோவில் வந்து எஸ்ஜிஎக்ஸ் சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அது 200 to 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு மொமெண்டம் கொடுக்கலாம். இதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். as of now சிங்கப்பூர் இண்டெக்ஸ் வந்து மோர் தென் 300 வரைக்குமே இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ். அண்ட் நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து எஸ்பெஷலி நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள்.
இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய சென்செக்ஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய 24th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டினுடைய 24th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய 24th அக்டோபர் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 24th அக்டோபர். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐனில் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 24th அக்டோபர் கன்சம்ஷன், பேங்க் செக்டார், ஆட்டோ செக்டார் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 3 டைமிங் கேண்டலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டலில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது, ஈக்குவல் செட்டப்னா என்ன, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து டைமிங் கேண்டலை பொறுத்த வரைக்கும் எந்த லெவல் இருந்தால் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.